மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாயோட சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். இந்த புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியங்கள் இது இருந்துகிட்ருக்கு. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, இது சந்தர்ப்பம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், உங்களுக்கு பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும்.